Insensibly, somewhere a breach began. A long, lone line of hesitating hue, like a vague smile tempting a desert heart, troubled the far rim of life's obscure sleep. Is reminded of the endless need in things, the heedless mother of the universe, and infant longing clutch the somber vast அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நிலையில உடனே ஏதோ ஒன்று நடக்கின்றது. என்ன நடக்கின்றது என்றால், ஏதோ ஒன்று எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த நிலையில ஒரு ஓப்பனிங், ஒரு திறவு ஏற்படுகின்றது. ஏதோ ஏதோ ஒன்று எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு திறவு, ஓப்பனிங் ஏற்படுகின்றது. அது எப்படின்னா, வெளியில தெரியல, ஆனா ஒரு திறவு ஏற்படுகின்றது, ஒரு ஓப்பனிங் ஏற்படுகின்றது. இதை பகவான் என்ன கூறுகின்றார்? பிரீச் பிகின்ஸ் சம்வேர் அப்படிங்கிறார். பிரீச்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய லேக் இருக்குன்னு வச்சுங்க. இந்த லேக்ல தண்ணி தேக்கி வைப்பாங்க. அந்த லேக்கினுடைய அணை இருக்கு, சுத்தி லேக்கு சுத்தி அணை கட்டியிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு இடத்துல விரிசல் ஏற்படும் பொழுது தண்ணி அப்படியே உள்ள வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம பிரீச் அப்படிங்கிறோம். அதே போல இந்த இடத்துல, அந்த இடத்துல எந்த விதமான இன்சென்சிபிளி அப்படிங்கிறார். இன்சென்சிபிளி உணர்வே இல்லாத நிலையில சம்வேர் அ பிரீச் பிகேன் அப்படிங்கிறார். ஏதோ ஒன்று. ஏன்னா அதை நம்ம பார்த்தோம், மதர் யூனிவர்ஸ் பார்த்தோம், அந்த சைல்ட் லைக் லாங்கிங் பார்த்தோம், அந்த ப்ராடிங் பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சோன்னே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரீச், ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்படுகின்றது. இன்சென்சிபிளி சம்வேர் அ பிரீச் பிகேன். உடனே என்ன நடக்கின்றது? அந்த பிரீச், அந்த சின்ன விரிசல் ஏற்பட்டன என்ன நடைபெறுகின்றது? A long lone line of hesitating hue அப்படிங்கிறார். ஹியூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கலர். அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஒரு ரே ஆஃப் லைட், ஒரு குறிப்பிட்ட நிறத்தை உடைய ஒரு ஒளி கதிர் அந்த இடத்துல வருது. ரே ஆஃப் லைட் ஆஃப் அ பர்டிகுலர் ஹியூ வருது. அது எப்படி இருக்கு? லாங்கா இருக்கு, நீளமாக இருக்கின்றது. அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் ஹெசிடேட்டிங் அப்படிங்கிறார். ஏன் ஹெசிடேட்டிங் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது எங்க வருது அப்படின்னா, இருளான ஒரு பிரதேசத்துல அது மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது. இருளான பிரதேசத்துல வரும்பொழுது, ஒரு சின்ன ஒளி வரும்பொழுது அது எப்படி வெளிப்படும்? அதுக்கு அந்த ஒளி தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, இல்ல அந்த ஒளி மறைந்து விடுமா, அது அணைந்து விடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதனால்தான் சொல்றாரு லாங் லோன் லைன் ஆஃப் ஹெசிடேட்டிங் ஹியூ அப்படிங்கிறார். தயக்கத்துடன் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு ஒளி கதிர் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த என்டையர் என்வாயரன்மெண்ட் எப்படி இருக்கு? ஒளிக்கு ஒரு எதிரான ஒரு சூழ்நிலையை அங்க பார்க்கிறோம். ஒளிக்கு ஆதரவா இல்லை, ஏன்னா எங்க பார்த்தாலும் இருள். அந்த ஒளிக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில அந்த ஒளி மெல்ல மெல்ல வரும்பொழுது தயக்கத்துடன் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். A long lone line of hesitating hue அப்படிங்கிறார். ஏன்னா எங்க பார்த்தாலும் இருளா இருக்கு. அப்புறம் லைக் அ வேக் ஸ்மைல், அது எப்படி பகவான் ஒப்பிடுகின்றார்? லைக் அ வேக் ஸ்மைல் டெம்ப்டிங் எ டெசர்ட் ஹார்ட் அப்படிங்கிறார். இப்போ ஏன் டெசர்ட் ஹார்ட் அப்படிங்கிறார் அப்படின்னா, ஒருவருக்கு இதயத்துல எந்த விதமான இமோஷன்ஸும் இல்லை, வறண்ட இதயம்னு வச்சுங்க, எந்த சென்டிமெண்ட்ஸும் இல்லை அவருக்கு. அப்படிப்பட்டவரை எப்படி அவர்கிட்ட ஒரு உணர்ச்சியை கொண்டு வர்றது, அவர்கிட்ட ஒரு உயிர் துடிப்பை கொண்டு வர்றது அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோம்? அப்படிப்பட்டவரை நம்ம சந்திக்க நேர்ந்தால் நம்ம என்ன செய்யறோம்?
ஒரு மெல்லிய புன்னகையை நாம் அவரிடம் செய்கின்றோம் இல்லையா? அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? லைக் a vague smile tempting a desert heart. சரி, அந்த புன்னகை புரிவதன் மூலம் அவருடைய வறண்ட இதயம் மீண்டும் ஒரு ஆஹ், உயிர் துடிப்புடன் செயல்படாதா என்கின்ற நம்பிக்கையுடன் என்ன செய்கின்றோம்? ஒரு வேக் ஸ்மைல் டெம்டிங் ஏ டெசர்ட் ஹார்ட். ஏன் வேக் ஸ்மைல் அப்படிங்கிறாருன்னா, ஏன்னா அவருடைய இதயம் வந்து ஒரு வறண்ட இதயமா இருக்காரு, ஒரு ட்ரை பர்சனா இருக்காரு. நம்மளுடைய ஸ்மைல் வந்து அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் வருமா வராதான் நம்மளுக்கு தெரியாது. அந்த நிலையில அத்தகைய ஒரு புன்னகையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். லைக் a வேக் ஸ்மைல் டெம்டிங் ஏ டெசர்ட் ஹார்ட் அப்படிங்கிறார். அது மாதிரி எதுக்கு பகவான் அந்த ஓமையை கூறுகின்றார் என்றால், அதே மாதிரி இந்த ஹெசிடேட்டிங் ஹியூ, அந்த மெல்ல மெல்ல தயக்கத்துடன் உள்ளே நுழையும் தலை காட்டும் அந்த ஒளி கீற்று என்ன செய்கின்றது? அது மாதிரி ஒரு புன்னகையை புன்னகையை எப்படி நம்ம புன்னகையின் மூலம் ஒரு வறண்ட இதயத்தை நாம் மீண்டும் ஒரு உயிர் துடிப்புடன் செயல்பட செய்கின்றோமோ, அதே போலதான் இந்த ஹெசிடேட்டிங் ஹியூ, தயக்கத்துடன் வெளிப்படும் அந்த ஒளிக்கதிரும் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலையில் வந்து அது மெல்ல 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 வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த இடத்துல வந்து அது அது வரவேற்கப்படவில்லை. எல்லாமே ஆழ்ந்த உறக்கத்துல உணர்வற்ற நிலையில இருக்கிறப்ப அந்த ஒளி கதிர் அங்கு வரவேற்கப்படவில்லை.